வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம ரன்வீர் சிங் நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய துரந்தர் பார்ட் 2 த ரிவெஞ்ச் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க வரோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, துரந்தர் பார்ட் 1ல இந்தியன் ஸ்பையா நம்ம ஹீரோ பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க தீவிரவாத அமைப்பு கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த தீவிரவாத அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக செய்யக்கூடிய நாச வேலைகள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தடுத்து பார்ட் 1ல முக்கியமான வில்லனான ரஹ்மான் டாகாய்ட் அவனை நம்ம ஹீரோ தந்திரமா போட்டு தள்ளிட்டு அவனுடைய இடத்துல போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல முக்கியமான நகரமான லஹாரின்ற அந்த மொத்த ஊரையுமே நம்ம ஹீரோ கட்டுக்குள்ள கொண்டு வராரு. இதோட விளைவா அங்க என்னென்னலாம் நடக்குது, அடுத்தடுத்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய இந்தியாவுக்கு எதிரான பிளான்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அதெல்லாம் முறியடிச்சாரு, இந்த பாகிஸ்தானி தீவிரவாதிகளால இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா நம்ம ஹீரோ எப்படிலாம் அவங்கள பழி வாங்கினாரு. கடைசியா இந்தியன் ஸ்பையா பாகிஸ்தானுக்குள்ள போன நம்ம ஹீரோ உயிரோட திரும்ப தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பினாரா. இதுதாங்க பார்ட் 2 ஓட கதை. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம ஹீரோ எப்படி ஒரு ஸ்பை ஏஜென்ட் ஆனாரு அவருடைய பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இந்தியால 2000 காலகட்டத்துல பஞ்சாப்ல ஒரு ஆர்மி குடும்பத்தை சேர்ந்த பையன் தான் நம்ம படத்துடைய ஹீரோவான ஜஸ்கிரித் சிங். அப்பா மாதிரி நம்ம ஹீரோவும் நாட்டுக்காக ஆர்மில ஜாயின் பண்ணி சேவை செய்யணும்னு ஒரு சோல்ஜர் ஆகணும்ன்ற கனவோட தான் நம்ம ஹீரோ ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய ஃபேமிலில இவருடைய அப்பா அம்மா அண்ணா அண்ணி தங்கச்சின்னு ரொம்பவே ஒரு அழகான அமைதியான குடும்பமா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அமைதியான குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ திடீர்னு சில நாட்கள்ல பிண்டின்ற தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த ஊர்ல இல்லீகலா வெப்பன்ஸையும் ட்ரக்ஸையும் சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேங்க போயிட்டு நம்ம ஹீரோ சந்திக்கிறாரு. ஹீரோ கூட்டிட்டு போன பிண்டி வந்து ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ட்ரக் சப்ளையர். அவனுக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாம் அங்கதான் வாங்குறான். அதே சமயம் ஹீரோக்கு தேவையான ஒரு கன்னையும் வாங்கி தரான். சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நேர்மையான ஆர்மி குடும்பத்தை சேர்ந்த நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜர் ஆகணும்னு கனவோடு சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி இல்லீகலா கன்னை வாங்கணும், அதுக்கான பதில அடுத்த சீன்லயே வச்சிருக்காங்க. எஸ், அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ கன்னை வாங்கிட்டு ஹீரோவுடைய சொந்த ஊர்ல ஒரு எம்எல்ஏ வீட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். கண்ணும் கைமா நம்ம ஹீரோ போறத அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான அவன் பார்த்துட்டு, ஒரு நாங்க எல்லாரும் சோல்ஜரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா இப்படி மாறிட்டியடா அப்படின்ற மாதிரி அவன் எமோஷனோட நம்ம ஹீரோ பார்த்து பேச, அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அம்மாவையும் தங்கச்சியும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றவெல்லாம் சொல்லிட்டு கண்ணும் கையுமா நம்ம ஹீரோ ராத்திரியோட ராத்திரியா அந்த எம்எல்ஏ வீட்டுக்குள்ள இறங்குறான். அந்த எம்எல்ஏ வீட்டுல கோலாகலமா கல்யாண ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு போல. கண்ணோட உள்ள இறங்குற நம்ம ஹீரோ பாக்குறவன் எல்லாம் சர மாதிரியா ஷூட் பண்றான். அப்படி ஷூட் பண்ணிக்கிட்டு என் தங்கச்சி எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வெறித்தனமா தங்கச்சியை தேடிக்கிட்டு அந்த எம்எல்ஏ குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை கூட விட்டு வைக்காம எல்லாரையுமே சர மாதிரியா ஷூட் பண்ணிட்டு கடைசியா ஒருத்தன் சாகிறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சியை நாங்க மோட்டர் ரூம்ல தான் லாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற சொல்ல அவனையும் கொடூரமா காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோ வேக வேகமா அந்த மோட்டர் ரூம்குள்ள போய் பாக்குறான். உள்ள போனா இவனுடைய தங்கச்சியை கை காலெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. தங்கச்சி இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா எமோஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தங்கச்சியை அங்கிருந்து வெடி வச்சு கூட்டு வந்துறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோ அந்த எம்எல்ஏ குடும்பத்துல கிட்டத்தட்ட 12 பேரை கொலை பண்ணிட்டான்னு அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஹீரோ சார்பா வக்கீல் நம்ம ஹீரோக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக ஹீரோ சைடுல இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ எதுக்காக இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல அந்த எம்எல்ஏ வீட்டுல நடத்திருக்கணும், அதுக்கு காரணம் என்னன்னா, நேர்மையான ஆர்மி குடும்பமான நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த ஊர்ல கொஞ்சம் நிலம் இருக்கு. அந்த நிலத்தை அந்த ஊருடைய எம்எல்ஏ எனக்கு எழுதி கொடுத்துருன்ற மாதிரி இவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான். ஆனா ஹீரோடைய அப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எம்எல்ஏவை நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி இந்த நிலத்தகாரர்ல ஹீரோ கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை துடிக்க மரத்துல தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அதோட மட்டும் விடாம இந்த எம்எல்ஏ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் ஹீரோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கொடூரமா நாசம் பண்ணிருக்கானுங்க. கடைசியா ஹீரோவுடைய தங்கச்சியும் கடத்திட்டு போயிருக்கானுங்க. இப்படி தன்னுடைய குடும்பத்தையே கொஞ்சம் கொஞ்சமா நாசம் பண்ண இந்த எம்எல்ஏ குடும்பத்துக்கிட்ட இருந்து தான் தங்கச்சியை மீட்கிறதுக்காகவும் தன்னுடைய அப்பாவை கண்ணு முன்னாடியே கொலை பண்ணதுக்காக பழி வாங்குற விதமா அந்த எம்எல்ஏ குடும்பத்துல ஒருத்தனை விடாம நம்ம ஹீரோ சர மாதிரியா ஷூட் பண்ணிருக்காரு. ஹீரோ சைடுல இருக்கக்கூடிய நியாயத்தை வக்கீல் ஒரு பக்கம் ஜட்ஜு கிட்ட என்னதான் சொன்னாலும் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ 12 பேர் கொடூரமா கொலை பண்ணிருக்காரு. சோ இந்த கேஸ்ல கண்டிப்பா நம்ம ஹீரோக்கு மரண தண்டனை தான் கிடைக்க போகுது. அடுத்த ஹியரிங்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சோ ஹீரோவை இப்போ கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி வெளியே நம்ம ஹீரோவுடைய அம்மா தங்கச்சி ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பிண்டி அவங்களெல்லாம் போய் பாக்குறான். தங்கச்சி கூப்பிட்டு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு, நான் வரலனா கூட அம்மாவை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், கோர்ட்டுக்கெல்லாம் அவங்களை கூட்டிட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனோட அம்மாவையும் தங்கச்சியும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒப்படைச்சிட்டு ஜெயிலுக்கு கிளம்பிறான். இப்போ மரண தண்டனை கைதியான நம்ம ஹீரோவை கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு கொண்டு போற வழியில திடீர்னு ஒரு கேங் வந்து வழி மறைச்சு சரா மாதிரியா ஒரு ஷூட் அவுட் பண்றாங்க. அந்த ஷூட் அவுட் நடுவுல வண்டியில இருந்து நம்ம ஹீரோவை ஷூட் அவுட் பண்ணிட்டு இருக்க அந்த கேங் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. அப்படியே கிட்னாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ எங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா, இந்தியன் இன்டெலிஜென்ஸ் உடைய டைரக்டரான அஜய் சானியால். இந்த கேரக்டர்ல நம்ம மாதவன் தான் நடிச்சிருப்பாரு. போன பாட்டுல இவர் தான் நம்ம ஹீரோவை ஸ்பையா பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பியிருப்பாரு. இவர்கிட்ட நம்ம ஹீரோ எப்படி வந்து சேர்ந்திருப்பார்னா, இப்படிதாங்க ஆர்மிக்கு போய் நாட்டுக்கு சேவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோவை அந்த எம்எல்ஏ குடும்பம் இன்னைக்கு 12 கொலைகளை பண்ண வச்சு தூக்கு தண்டனை கைதியா மாத்திருக்கு. ஆனா ஹீரோவுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் அஜய் சானியால் பார்த்துட்டு நம்மளுடைய மிஷன் துரந்தருக்கு இவன் தான் சரியான ஆளுன்ற மாதிரி வெளியில யாருக்கும் தெரியாத வகையில ஹீரோவை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்ட அஜய் சானியால் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பழி வாங்கணுன்ற தீய அணைச்சிடாத, ஏன்னா நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீ ஆசைப்பட்டபடி இந்தியாக்காக நீ சேவ் பண்ண போற, ஆனா இதுக்காக உனக்கு பேர் புகழ் எதுவும் கிடைக்காது. ஏன்னா உன்னுடைய மொத்த அடையாளத்தையே மாத்திதான்
பாகிஸ்தானுக்குள்ள அனுப்ப போறோம். அங்க போனதும் உன்னுடைய உயிர் எப்ப வேணா போலாம். அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து உன் அம்மாவுடைய அக்கௌண்ட்டுக்கு மாசம் 30,000 ரூபாய் அடுத்த 36 வருஷத்துக்கு தொடர்ந்து போகும். சோ அம்மாவும் தங்கச்சியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருப்பாங்க. ஆனா நீ எங்களுக்காக ஒரு இந்தியன் ஸ்பையா ஜஸ்கிரீத்ன்ற உன்னுடைய பேரை மாத்தி ஹம்சா அலி மசாரியா பாகிஸ்தான்ல இருக்க லஹாரிக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பாந்தவன் சொல்ல ஹீரோக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. சோ அதனால அவங்க சொல்றதை கேட்டுட்டு அடுத்த 2-3 வருஷத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கடினமான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹம்சா அலி ஹசாரியா டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ பாகிஸ்தான்ல இருக்க லஹாரிக்கு போயிருப்பாரு. அங்க போனதும் ஆல்ரெடி அங்க ஜூஸ் கடை வச்சுக்கிட்டு ஒரு இந்தியன் ஸ்பையா இருக்க அலாம் அவர் கடையில வேலை பார்த்துட்டு அவரு மூலியமா ஊரையே கட்டி ஆண்டுட்டு இருக்க பொலாச்சி இனத்தை சேர்ந்த ரஹ்மான் டகாய்ட் கேங்ல ஒரு முக்கியமான ஆளா உள்ளுக்குள்ள ஊடுருவி கடைசியா அந்த பார்ட் 1 எண்டுல இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நாச வேலைகளுக்கு முக்கிய காரணமா இருந்த ரஹ்மான் டகாய்ட்ட நம்ம ஹீரோ தந்திரமா பிளான் பண்ணி போட்டிருப்பாரு. இப்படிதான் நம்ம ஹீரோ இந்தியால இருந்து இங்க வந்து அந்த டிராவல அந்த மொத்த பிளாஷ்பேக்கையும் ஜூஸ் கடை அலாம் அவர்கிட்ட ஒரு மாதிரி எமோஷனோட சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் கேட்டுட்டு இருக்க அலாம் இருக்கார்ல அவர் வந்து நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப கற்பனா இப்போ லஹாரிய கட்டி ஆண்டுட்டு இருந்த ரஹ்மான் டகாய்ட் போனதுக்கு அப்புறம் இவனுடைய பரம்பரை எதிரியான பதான் கேங் அந்த கேங்ல இருக்கக்கூடிய அஷத் பாப்பு அந்த மொத்த லஹாரியும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வந்துச்சுன்ற மாதிரி ஒரு பெரிய கேங்க ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த லஹாரியில நான் வச்சுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி சுத்திட்டு இருக்கான். எல்லாம் பார்த்துட்டு இருக்க பதான் கேங்கோடைய பரம எதிரி கேங்கான பொலாச்சி கேங்க சேர்ந்த ரஹ்மான் டகாய்ட் அடுத்து அவனுடைய இடத்துல இருக்கக்கூடிய உசைர் அவன் பயங்கர டென்ஷன் ஆகிறான். ஏன்னா இவன் ரஹ்மான் டகாய்ட்க்கு பயங்கர விசுவாசி. இவங்களுடைய கேங் லீடரான ரஹ்மான கொன்னது எஸ்பி அஸ்லாம். இந்த கேரக்டர்ல நம்ம சஞ்சய் தத் அவர் கையால தான் ரஹ்மான் டகாய்ட் சுடப்பட்டு இறந்திருப்பாரு. இன்ஃபேக்ட் அந்த என்கவுண்டருக்கு முக்கிய காரணமே நம்ம ஹீரோ தான். ஆனா அது உசைருக்கு தெரியாது. இந்த உசைரை பொறுத்த வரைக்கும் எஸ்பி அஸ்லாம் தான் ரஹ்மான கொன்னதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் எப்படியாச்சும் பழி வாங்கியானு சொல்லிட்டு கண்ணும் கையுமா கிளம்ப இடையில நம்ம ஹீரோ புகுந்து அதை தடுத்து ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க உசைர், ரஹ்மான ஷூட் பண்ணது வேணா எஸ்பி அஸ்லாமா இருக்கலாம், ஆனா ஷூட் பண்ண சொன்னது அது அந்த பதான் கேங்க சேர்ந்த அர்ஷத் பாப்பு. அவன் போன்ல எஸ்பி அஸ்லாம் கூட பேசினத என்னுடைய ஆள் ரிஸ்வான் பாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ரிஸ்வான் ஒரு நபரை இந்த இடத்துல நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த ரிஸ்வான் நபரும் ஒரு இந்தியன் ஸ்பை தான் நம்ம ஹீரோடைய ஆளு. அவர் அந்த ஸ்பாட்க்கு வந்து உசைர் கிட்ட அம்சா சொல்றது உண்மைதான், எஸ்பி அஸ்லாம் கூட பதான் கேங்க சேர்ந்த அர்ஷத் பாப்பு போன் பண்ணி பேசினத நான் கேட்டேன். அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எஸ்பி அஸ்லாம் நம்ம ரஹ்மான் டகாய்ட்ட ஷூட் பண்ணா. சோ நம்ம முதல்ல பழி வாங்க வேண்டியது அந்த அர்ஷத் பாப்பு. அவனை கொண்டதுக்கு அப்புறம் இந்த லஹாரியை நம்ம டேக் ஓவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த எஸ்பியை போடுவோம். இப்பவே நம்ம அவனை போட போனா கண்டிப்பா நமக்கு தான் சாவு. ஏன்னா ஒரு போலீஸ்காரன் ஒரு பெரிய டீம் வச்சிருக்கான். சோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்ட்டு போலாம். நம்ம ஹீரோ இந்த உசைரோட மண்டையை கழுவி எதிரி கேங்கான பதான் கேங் அவங்க ஊருக்குள்ள போயிட்டு வெடிய போட்டு ஒருத்தனை விடாம சரா மாரியா ஷூட் பண்ணி கடைசியா இனி இந்த லஹாரி என்னதான் அப்படின்ற மாதிரி ஓவரா சீனா போட்டதுனால அந்த பதான் கேங் லீடரான அர்ஷத் பாப்பு அவனை ஒரு இடத்துல லாக் பண்ணி அவனை இப்போ வண்டியில கட்டி அந்த ஊருக்கு முன்னாடி இழுத்துட்டு வந்து அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில இந்த உசைர் என்ன பண்றானா கையில ஒரு கசாப்போட கத்தி வச்சுக்கிட்டு இவன் தானே நேத்து வரைக்கும் லஹாரியே என் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்ப இந்த லஹாரி யார் கண்ட்ரோலுக்கு வருதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கண்ணு முன்னாடியே அந்த கசாப்பு கடை கத்தியால அர்ஷத் பாப்பாவோட தலையை வெட்டி வீசிடுறான். அப்படி வெட்டினது மட்டும் இல்லாம அந்த தலையை வச்சு லஹாரி வீதிகள்ல ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ வீடியோ எடுத்து அந்த ஊர்ல இருக்க முக்கியமான அரசியல் கட்சி தலைவருக்கு அனுப்பிடுறான். அந்த அரசியல் கட்சி தலைவர் அந்த ஊருடைய எம்எல்ஏவான நம்ம ஜமால் ஜமீல் இருக்கார்ல, போன பாட்டுல இந்த ஜமால் ஜமீல் பயங்கரமா டபுள் கேம் ஆடுவாப்ல. இவருடைய பொண்ணு சாராவை தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிருப்பாரு. இப்ப இந்த ஜமால் ஜமீல அந்த ஊருடைய அரசியல் கட்சி தலைவர் கூப்பிட்டு உன் தொகுதியில் என்ன ஒருத்தன் தலையை வெட்டி ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான், இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது, சீக்கிரம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஆகணும், இந்த உசைரை போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்ல, இல்ல இப்ப நம்ம அதை பண்ணா பொலாச்சி இனமே மொத்தமா நமக்கு எதிராக மாறிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரஹ்மான் டகாய்ட்ட இழந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா ரஹ்மான் கீழே இருக்கக்கூடிய அந்த உசைரை தொட்டா கண்டிப்பா மொத்த பொலாச்சி இனமும் நமக்கு எதிராக கொடி தூக்கிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம அவனை கொல்ல வேணாம், அதுக்கு பதிலாக அவனை நாடு கடத்தி கொஞ்ச நாளைக்கு அவனை ஆஃப் பண்ற விதமா ஜெயில போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜமால் ஜமீல் ஐடியா கொடுக்க, ஓகே இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி உசைரன் நாடு கடத்துற அந்த வேலையை நம்ம ஹீரோ கையில ஜமால் ஜமீல் ஒப்படைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் உசைர் கிட்ட பக்குவம் பேசி, இங்க பாரு இந்த ஊர்ல இருந்தா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து, அந்த எஸ்பி அஸ்லாம எப்ப வேணா நம்ம பழி வாங்கலாம், ஆனா அதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும். சோ நான் சொல்றது கேளு, நீ வர வரைக்கும் இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ இங்க இருந்து துபாய்க்கு போயிடு அப்படின்ற மாதிரி உசைரை தப்பிக்க வைக்கிற விதமா நம்ம ஹீரோ அவனை ஏர்போர்ட்ல வச்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறான். அவ்வளவுதாங்க. உசைர் இப்போ போலீஸ் கிட்ட பிடிபட்டதும் அவனை இப்போ ஜெயில கைதியா உட்கார வச்சாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஜெயில் கைதியான உசைரை போய் மீட் பண்ணி, இங்க பாரு உசைர், நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த ஜெயிலுக்குள்ள உனக்கான எல்லா வசதிகளும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நீங்க சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கலாம், வெளியே கொஞ்சம் நிலைமை சரியில்லை, திரும்ப லஹாரிய மொத்தமா நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை வெளியே கொண்டு வந்துறேன், அது வரைக்கும் நீ உள்ளே சேஃபா இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த உசைரை ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு இப்ப ரஹ்மான் டகாய்ட்க்கு அப்புறம் உசைர் வந்து உட்கார வேண்டிய அந்த சீட்டுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு உட்கார்றாரு.
எஸ், நம்ம ஹீரோ இப்போ லஹாரிக்கே பாஷா ஆகுறாரு. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த பாடத்துல நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. இந்தியன் ஸ்பையா உள்ள போயிருக்க நம்ம ஹீரோ ரஹ்மான் டகாய்டோட இடத்துல போய் உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் இவர் எப்படிலாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுடைய பிளான்ஸ் எல்லாம் முறியடிச்சாரு. இவருடைய ஐடென்டிட்டி மேல யாருக்காவது சந்தேகம் வந்துச்சா? கடைசியில இவர் ஒரு இந்தியன் ராஜென்ட் விஷயம் பாகிஸ்தான்ல இருக்க தீவிரவாத அமைப்புகள் ISIS ஹெட்டான இக்பால் இவனுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவை என்ன பண்ணானுங்க, ஹீரோ எப்படி இந்த பிரச்சனை இருந்தெல்லாம் வெளியே வந்து இந்த தீவிரவாத அமைப்புகளால இந்தியாவுக்கு வர இருந்த ஆபத்துகளால நம்ம ஹீரோ எப்படி முறியடிச்சாருன்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல கிளைமாக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பாகிஸ்தான்ல இருக்க மொத்த லஹாரியே நம்ம ஹீரோவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ரஹ்மான் டகாய்டோட இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ISIS அமைப்போடைய ஹெட்டான இக்பால் இருக்கான, அவன் நம்ம ஹீரோவை கால் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லொகேஷனுக்கு வர சொல்றான். ஒரு முக்கியமான நபரை நீ மீட் பண்ண போற, சோ சீக்கிரம் வந்து சேரு அப்படின்ற மாதிரி அந்த இக்பால் கூப்பிட நம்ம ஹீரோவும் கிளம்பி போறான். அங்க போனதும் யாரை மீட் பண்றதுக்காக கூட்டு போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இங்க தாங்க இந்த படத்திலே கதையிலேயே ஒரு சுவாரஸ்யமான பர்சனோடைய இன்ட்ரோ. எஸ், அது வேற யாரும் இல்ல, ஒரு காலத்துல மும்பையே கட்டி ஆண்டு இருந்த தாவூத் இப்ராஹிம். அவரை பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோ வர சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல மும்பைக்கா டானா இருந்த தாவூத் இப்ராஹிம் இப்ப கொஞ்ச காலங்களா உடல்நிலை குறைவால பெட் ரிட்டனா இருக்காப்ல. அப்படி இருந்தும் இந்தியால அமைதியை குலைக்கணும், அதுக்காக அடுத்தடுத்த பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதெல்லாம் நீ தான் எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்டு பேசுறாங்க. அதுல முதல் விஷயமா இந்தியா முழுக்க போதைப் பொருளை பரப்பணும், இது மூலியமா யங்ஸ்டர்ஸ அடிமையாக்கி இந்தியாவுக்கு எதிரான ஜிஹாதிசா மாத்தி இந்தியாவோட அமைதியை குலைக்கணும். இதுதான் எங்களுடைய முதல் பிளானா இருக்கு. ரெண்டாவது பிளான் என்னன்னா, கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு மேல டூப்ளிகேட் இந்தியன் கரன்சியை இந்தியா முழுக்க பரப்பணும். முதல்ல இந்த சீப்பான ட்ரக் இந்தியா முழுக்க பரப்பணும். அந்த வேலையை தான் நம்ம ஹீரோ கையில கொடுக்க ஹீரோ அந்த இடத்துல யோசிக்கிறாரு. அவ்வளவு கிலோக்கணக்கான ட்ரக்ஸ் நம்ம எப்படி இந்தியாவுடைய பார்டரை கிராஸ் பண்ணி கொண்டு போறது? பார்டர்ல ஃபோர்ஸ் ரொம்ப டைட்டா இருக்குமே, நம்மளால எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சந்தேகத்தோட கேட்க, அதுக்கு அந்த இக்பால், இதுக்குன்னே இந்தியாவை வெறுக்கிற பஞ்சாபை சேர்ந்த சில பேரை நாங்க தயார் பண்ணிருக்கோம், அவங்க மூலியமா தான் இந்த ட்ரக்ஸ் இந்தியா முழுக்க பரப்ப போறோம், அவங்கள நீ தான் வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்டு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்த சீன்லயே பஞ்சாபிஸை வெல்கம் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஏர்போர்ட் போறாரு. அங்க போனதும் இந்தியாவுக்கு எதிரான இந்த போதைப் பொருள் தாக்குதலுக்கு யார் இன்டர்மீடியேட்டா வர போறான்னு பார்த்தா, இங்க தாங்க படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். படத்தோடைய ஆரம்பத்துல நம்ம ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா பிண்டின்னு ஒரு நபரை பார்த்தோம்ல, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் தங்கச்சி நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, என் அம்மாவையும் தங்கச்சியும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நபர்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பார்ல, அந்த நபருடைய பேர் தாங்க பிண்டி. அவன் தான் இப்போ இந்த பாகிஸ்தானி தீவிரவாதிகள் அமைப்புக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க ஏர்போர்ட் வந்து இறங்கியிருக்கான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இதுக்கு முதல் காரணம் நெருங்கிய நண்பன் இப்படி துரோகியா இருக்கான், அது போக நம்ம தங்கச்சி வேற அவன் கல்யாணம் பண்ணிருக்கான், அவன் இப்படி ஒரு செயல் ஈடுபட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முதல்ல ஷாக் ஆகுறான். அது போக நம்ம ஹீரோ ஒரு இந்தியன் ஸ்பை இல்ல, இந்த விஷயத்தை எங்க இந்த தீவிரவாத அமைப்பு கிட்ட ரீல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் வேற. ஆனா வந்து இறங்கின பிண்டி வரும்போதே போதையில இருந்ததுனால நம்ம ஹீரோவை சரியா அவனால அடையாளம் காண முடியல. நம்ம ஹீரோ தான் அவனை பிக்கப் பண்ணிட்டு இக்பாலோட இடத்துக்கு கூட்டு வரான். அங்க வந்ததும் இந்தியா முழுக்க பரப்புறதுக்கான அந்த ட்ரக்ஸோட சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதை இந்த பிண்டி டேஸ்ட் பண்றான். ஓகே பக்காவா இருக்கு, இதை நான் சரியா இல்லாம பார்டரை கிராஸ் பண்ணி கொண்டு போறேன், இதுக்கப்புறம் உங்க ராஜ்யம் தான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு, சரி உங்களுக்காக இவ்வளவு பெரிய விஷயம் பண்ண போறேன், பார்ட்டி கிட்டி எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அன்னைக்கு ஈவினிங்லேயே நம்ம ஹீரோ வீட்டுல ஒரு மிகப்பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டிக்கு SP அஸ்லாம், ISIS அமைப்போட இக்பால், இன்னும் சில முக்கியமான பெரிய பெரிய ஆட்கள் இவங்களோட சேர்ந்து இங்க இருந்து இந்தியாக்குள்ள ட்ரக்ஸை கடத்திட்டு போற பிண்டி அவனும் ஜாயின் பண்ணிருக்கான். இப்படி தன்னுடைய நெருங்கிய நண்பனே துரோகியா மாறி இங்க வந்திருக்கான்ற விஷயத்த நம்ம ஹீரோ அவர் இந்த ஊர்ல ரொம்ப நம்பக்கூடிய ஜூஸ் கடைக்காரரான அலாம் அவர்கிட்ட போய் சொல்ல, சரி அம்சா உன்னை நல்லா தெரிஞ்சவன் சொல்ற, உன்னுடைய அடையாளத்தை அவன் இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அவன் ஃபுல் போதையில இருக்கான், அதான் என்ன இன்னும் கண்டுபிடிக்கல, சரி நான் அவன் கிட்ட பேச பாக்குறேன், ஏதாவது பிரச்சனைனா நீங்க உள்ள வந்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த பார்ட்டியில இருக்க பிண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போக அவன் ரெஸ்ட் ரூம் போறான். பின்னாடி நம்ம ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் போறாரு. அப்படி உள்ளுக்குள்ள போனதும் அந்த பிண்டி இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கலன்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே அவன் வந்து இறங்குனதுமே நம்ம ஹீரோடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சிருப்பான். சோ சடனா நம்ம ஹீரோவை பார்த்து, எப்படி இருக்க ஜஸ்கிரித், இதுதான் நம்ம ஹீரோடைய ஒரிஜினல் நேம், அந்த ஒரிஜினல் பேர் சொல்லி எத்தனை வருஷமா இங்க இப்படி பதுங்கி இருக்க, உன் அம்மா தங்கச்சி எல்லாரையும் மறந்துட்டல அப்படின்ற மாதிரி அவனுடைய பழைய நண்பனா கேட்க, ஹீரோடைய ஃபேஸ் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அப்படியே அவனுடைய ஃப்ரெண்டை பார்த்து, நீ எப்படா இப்படி துரோகியான, இதுக்கு தான் உனக்கு இந்த வேலை, தயவு செஞ்சு இங்க வந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எவ்வளவு எடுத்து சொல்றான். ஆனா பிண்டி கேட்கற மாதிரி இல்ல, இருடா உன்னை பத்தி வெளியில போய் சொல்றேன், அவனுங்க உன் கதையை மொத்தமா முடிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி அரை போதையில இருக்க அந்த பிண்டி அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளில போயிட்டு ஹீரோ பத்தின ஐடென்டிட்டியை சொல்றதுக்காக பாக்குறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனை இழுத்து பிடிச்சி, வேணா பிண்டி அதை மட்டும் பண்ணாத, இதுல பல பேரோட உயிர் இருக்கு, நீ நம்ம நாட்டுக்கு பண்ணக்கூடிய துரோகத்தால நம்ம நாடு மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டியதா இருக்கும், தயவு செஞ்சு இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை தடுக்க பாக்குறாரு. ஆனா அரை போதையில இருக்க அந்த பிண்டி நம்ம ஹீரோ தாக்கிட்டு அங்க போக பாக்குறான். உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒரு பயங்கரமான தாக்குதல். அந்த தாக்குதலோட முடிவுல ஹீரோக்கு அந்த பிண்டி ஒரு மயக்க இன்ஜெக்ஷன் போட பாக்குறான். அந்த இன்ஜெக்ஷன் நம்ம ஹீரோ அவன் கண்ணிலே அதை சொருவி விட்டு தள்ளி விட்டுறான்.
அவ்வளவுதான் அங்க இருக்க பாத்டப்ல இந்த பிண்டியோட தலை அடிச்சு ஸ்பாட்லயே அவன் இறந்து போயிடறான். அப்படி துரோகியா மாறின தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் கையால இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கர எமோஷன் ஆகிறான். ஏன்னா இவனை நம்பி இவன் தங்கச்சி இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான். இப்போ இவன் இங்க வந்து இப்படி செத்து கிடக்குறான். இவன் செத்து போன விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம வேலையும் சந்தேகம் வந்துருமே, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்ப அந்த ஸ்பாட்க்கு ஜூஸ் கடைக்காரரான அலாம் உள்ள வராரு. அவர் உள்ள வந்ததும் பிண்டி செத்து கிடக்கிறத பார்த்துட்டு வெளியே இருக்க இக்பால் மட்டும் இதை பார்த்தா கண்டிப்பா உன் மேல சந்தேகம் வந்துடும். இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். இந்த பழியை நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு இங்க தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கையில ஒரு மோதிரத்தை கொடுத்துட்டு ஹீரோ அங்க வந்து அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோ வெளியே வந்து உள்ள எதுவுமே நடக்காத மாதிரி பார்ட்டில ஃபுல்லா குடிச்சிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ள ஷூட் அவுட் அலறல் சத்தம். உடனே எல்லாரும் உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது ஜூஸ் கடைக்காரரான அலாம் பிண்டியை கொண்ட மாதிரி இவர் அங்க மொத்த செட்டப்பையும் மாத்திருக்காரு. கையும் களமா இந்த அலாம் மாட்டிக்கிறாரு. இவர் ஒரு இந்தியன் ஸ்பை, எப்படியோ மோப்பம் பிடிச்சி உள்ள வந்து நம்பாலே கொண்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவரை பிடிச்சு அடிச்சு யாரும் நினைப்பனது இன்னும் மத்த எத்தனை இந்தியன் ஏஜென்ட்ஸ் இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவனை அடிச்சு துன்புறுத்தி கேட்டுட்டு இருக்க இவனுங்க கிட்ட மாட்டினா கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொள்வானுங்க. அதுக்கு பதிலா யாருக்கும் சந்தேகம் வராதபடி நாமளே அவரை ஷூட் பண்ணி கொள்ளலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ என் இடத்துக்குள்ள வந்து ஏன் ஆளையே கொண்டுட்டியா அப்படின்ற மாதிரி அண்ணன் மாதிரி பார்த்துட்டு இருந்த அந்த ஜூஸ் கடைக்காரன அலாம தான் கையாலே ஷூட் பண்ணி கொள்ளுறாரு. இப்படி ஒரு ஷூட் பண்ணி கொள்றத அங்க இருக்க நம்ம எஸ்பி அஸ்லாம் பாத்துறாரு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் இவன் இவ்வளவு எமோஷன் ஆகி டப்புன்னு ஷூட் பண்ணி கொள்ளணும், சம்திங் இதுல ஏதோ தப்பா இருக்கு. இன்ஃபேக்ட் இவன் முறையா இந்த ஊருக்குள்ள வந்து ரஹ்மான் டகாய்டோட கேங்குள்ள சேரத்துக்கு முன்னாடி இவரு ஜூஸ் கடையில் தானே வேலை பார்த்தான் அப்படின்ற மாதிரி எஸ்பி அஸ்லாமுக்கு நம்ம ஹீரோ மேல சந்தேகம் எழுது. சோ அதனால அவங்க ஆளுங்களை விட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வேவ் பார்க்க விடுறான். இவங்க பேசுற அத்தனையுமே நம்ம ஹீரோடைய ஒய்ஃபான எலினா கேட்டுறாங்க. அவங்க கேட்டதுமே அவங்களுக்கும் ஹீரோ மேல டவுட் வருது. உடனே ஹீரோயின் போயிட்டு ஹீரோடைய ரூம் முழுக்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ ரூம்ல ஒரு சீக்ரெட்டான டைரி வச்சிருக்காரு. அந்த டைரியை பிரிச்சு பார்த்தா எந்தெந்த தீவிரவாதிகளை கொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாரு. கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய பேரெல்லாம் அடிச்சு வச்சிருக்காரு. அதுல ரஹ்மான் டகாயோட பேரும் இருக்கு. சோ இந்த டைரியை பார்த்ததுமே ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோ ஒரு இந்தியன் ஸ்பை, தன்னுடைய அடையாளத்தையே மொத்தமா மாத்திக்கிட்டு இந்த நாட்டுக்குள்ள தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பைன்றத எலினா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த நைட்டே நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீடு திரும்பினதும் அம்சா நீ ஒரு இந்தியன் ஸ்பையா, இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தியா, நீ என் நாட்டுக்கு எதிரானவனா அப்படின்ற மாதிரி கண்ணு வச்சு மிரட்ட அந்த இடத்துல நம்ம ஹீரோனை உட்கார வச்சு பயங்கர எமோஷனோட இந்த டைரியில இருக்க ஒவ்வொருத்தனுடைய பேருக்கு பின்னாடி எவ்வளவு ரத்தக்கரை இருக்கு தெரியுமா, இவனுங்களால இந்தியால எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க தெரியுமா, இந்தியன் ரயில்வே பிளாஸ்ட், மும்பை அட்டாக், இந்த மாதிரி நாச வேலைகள் பண்ணவனுடைய லிஸ்ட் தான் இதெல்லாம். ஆமா நான் ஒரு இந்தியன் ஸ்பை, இவனுங்களாம் அழிக்க தான் வந்திருக்கேன். இவனுங்களால இந்தியாவுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, உங்களுடைய பாகிஸ்தானுக்கும் ஆபத்து தான். இவனுங்களை மொத்தமா களையெடுத்துக்காக இங்க வந்திருக்கேன். ஆனா நான் உன் மேல வச்சிருந்த லவ் அது போலி கிடையாது. தயவு செஞ்சு நான் வந்த வேலையை செய்ய விடு, உனக்கும் நம்ம பையனுக்கும் எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற பயங்கர எமோஷனோட பேச அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோயினா நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, ஆனா என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. கற்பனா நேற்று நைட் நடந்த அந்த சம்பவத்துல இருந்தே எஸ்பி அஸ்லாமுக்கு நம்ம ஹீரோ மேல சந்தேகம் எழுந்துருது இல்ல. சோ அதனால அவரு அவங்களுடைய ஆளுங்களை விட்டு ஹீரோ பத்தின டீடைல்ஸ், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ ஒரு ஸ்பைன்ற விஷயம் எஸ்பி அஸ்லாமுக்கு தெரிய வந்துருச்சு. அவ்வளவுதாங்க எஸ்பி அஸ்லாம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ யாரு, எங்க நாட்டுக்குள்ள வந்து நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கன்னு உன் ஜாதகத்தையே மொத்தமா எடுத்தாச்சு, உன் கதையை மொத்தமா முடிக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கூட போன்ல எஸ்பி அஸ்லாம் தெனாவட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாத ஒரு நபர் காரை கொண்டு வந்து எஸ்பி அஸ்லாம் போயிட்டு இருக்க அந்த கார் மேல மோதி ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்துறாங்க. அந்த பிளாஸ்ட் பண்ணதே நம்ம ஹீரோ தாங்க. எஸ்பி அஸ்லாமுக்கு தான் மேல சந்தேகம் வந்துருச்சுன்றத ஹீரோ எப்பவோ கணிச்சிருப்பாரு. சோ அதனால சிசிரே இல்லாம எஸ்பி அஸ்லாமுடைய கதையை முடிச்சிருப்பாரு. எஸ்பி அஸ்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய இடத்துக்கு அவருடைய அசிஸ்டன்ட் போலீஸ் ஆபீசர் வரான். எஸ்பி அஸ்லாமுடைய சாவுக்கு காரணமா இருந்தவங்களை பழி வாங்க விட மாட்டேன், யார் கொண்டான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தொடர்ந்து அவன் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய பார்வையும் நம்ம ஹீரோ மேல விழ இந்த பக்கம் நம்ம ஹீரோ சீக்கிரட்டா துபாய் போயிட்டு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஆன மாதவனை போய் மீட் பண்ண அடுத்தடுத்து இந்த தாவூத் இப்ராஹிம், ISIS இக்பால் கூட சேர்ந்துட்டு இந்தியா மேல என்ன மாதிரியான தாக்குதல் எல்லாம் பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு மாதவன் கிட்ட சொல்ல அதுல குறிப்பா 60,000 கோடிக்கு கள்ள பணத்தை இந்தியா முழுக்க பரப்ப போறாங்களே அந்த விஷயத்த சொன்னதும் சரி ஓகே இந்த மேட்டர் நாங்க பாத்துக்கிறோம், இப்படி திரும்ப உள்ள போயிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக சதி செஞ்ச ஒரு தீவிரவாதி விடாத, இதுக்கப்புறம் நீ கேஜ்ல இருந்து திறந்து விட்ட சிங்கம் மாதிரி ஒருத்தனை விடாம வேட்டையாடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை டியூன் பண்ணி அனுப்புறாங்க. அதே சமயம் தாவூத் இப்ராஹிம் போட்ட 60,000 கோடி கள்ள பணத்தை இந்தியா முழுக்க பரப்பணுன்ற மாதிரி பிளான் போட்டிருந்தாங்களே அதை முறியடிக்கிற விதமா இந்தியால ஆபரேஷன் கிரீன் லீஃபை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த ஆபரேஷன் கிரீன் லீஃப் வேற ஒண்ணு இல்லைங்க, நம்ம மோடிஜி 500,000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லவே செல்லாதுன்ற மாதிரி டிமானிட்டைசேஷன் அறிவிச்சார்ல, இது மூலியமா இந்த கள்ளப்பணம் பிளான் டோட்டலா தவிடுபடியாவது. ஆல்ரெடி 60,000 கோடிய கள்ளப்பணத்தை தீவிரவாதி அமைப்பு சேர்ந்த ஒருத்தன் அடிச்சு வச்சிருக்காங்க. அவன் நம்ம ஹீரோ கால் பண்ணி என்னப்பா நம்ம பிளான் எல்லாம் மொத்தமா சொதப்புற விதமா மோடிஜி இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு, இப்ப என் இடத்துல 60,000 கோடி கள்ளப்பணம் இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு மனம் சொல்ல, நீ இப்ப எங்க இருக்க, ஃபேக்டரியில தனியா தான் இருக்க, சரி நீ அங்கே இரு நான் வரேன் அப்படின்ற நம்ம ஹீரோ அந்த கள்ளப்பணம் அடிச்சவனுடைய இடத்துக்கு போறாரு. அங்க போனதும் இது எல்லாமே என்னோட பிளான் தான்டா அப்படின்ற மாதிரி இந்த கள்ளப்பணம் அடிச்சவங்க கிட்ட தான் அடையாளத்தை ரிவீல் பண்ணி அவன் அந்த ஃபேக்டரியில இருந்து தள்ளி விட்டு கொடூரமா கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த
70,000 கோடி கள்ளப்பணத்தையும் மொத்தமா நம்ம ஹீரோ எரிச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல தனக்கான டீமை உருவாக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக இத்தனை வருஷமா தாக்குதல் பண்ண தீவிரவாதிகளை ஒவ்வொருத்தரா ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இப்படி அந்த தீவிரவாதி கேங்ல இருந்து ஒவ்வொருத்தரா இறந்துட்டே வர இன்னொரு பக்கம் ஹீரோ மேல சந்தேகப்பட்ட எஸ்பி அஸ்லாமுடைய அசிஸ்டன்ட் போலீஸ் இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோ மறைமுகம் வேவ் பார்த்து ஹீரோ வீட்டுக்குள்ள இறங்கி ஹீரோ இல்லாத சமயமா பார்த்து நம்ம ஹீரோடைய பையனை வச்சு ஹீரோயின் கிட்ட மிரட்டுறான். உன் புருஷன் ஹம்சாவை பத்தி உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அவனுடைய உண்மையான அடையாளம் என்ன, அவன் ஒரு இந்தியன் ஸ்பையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு மிரட்ட வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோடைய ஐடென்டிட்டி இங்க ரிவீல் ஆயிடுது. இது தெரியாத நம்ம ஹீரோ இவருடைய கடைசி டார்கெட்டா ISIS அமைப்போட ஹெட்டான இக்பால், அவனை கொல்றதுக்காக அவன் கூட டீல் பேசுற மாதிரி அவனுடைய இடத்துல தான் போயிட்டு இருக்காரு. ஆனா இக்பாலுக்கு ஆல்ரெடி எஸ்பி அஸ்லாமுடைய அசிஸ்டன்ட் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவன் இந்த இக்பாலுக்கு கால் பண்ணி ஹீரோ ஒரு இந்தியன் ஸ்பைன்ற விஷயத்தை ரிவீல் பண்ணிடுவான். அவ்வளவுதாங்க, இந்த இக்பால் நம்ம ஹீரோ மேல பயங்கர வெறியாவறான். இவ்வளவு நாள் இவனை நம்பி எல்லா பிளான்ஸையும் அவன் கிட்ட சொல்லியிருக்கோம். நாம இந்தியாவுக்கு எதிராக பண்ணணும்னு நினைச்ச அந்த தாக்குதல் எல்லாம் ஃபெயிலியர் ஆனது காரணமே இவன் தானா அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததும் இன்னைக்கு அவன் வரட்டும், அவனை தான் இடத்துல வச்சு கொடூரமா காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த இக்பாலுடைய கதையை முடிக்கிற விதமா தான் அவனுடைய இடத்துக்குள்ள போறாரு. அப்படி அவனுடைய இடத்துக்குள்ள போகும்போது ஒரு பெரும் படையை இக்பால் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ மட்டும் தனியா போய் மாட்டிக்கிறாரு. ஹீரோ கூடவே இருந்த இன்னொரு ஸ்பையான ரிஸ்வான் இருக்கார்ல, அவரு ஒரு டீமுக்கு அலர்ட் பண்றாரு. அந்த டீம் வேற யாரும் இல்லைங்க, அதே பாகிஸ்தானை சேர்ந்த பொலாச்சி இனம். அந்த பொலாச்சி இனத்தை இந்த ISIS அமைப்பு பயங்கரமா கொடுமை பண்ணியிருக்கோம். சோ இவங்களுக்கு எதிராக அந்த பொலாச்சி இனத்தை தாக்குதல் பண்றதுக்காக வர வச்சிருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள அந்த ISIS தீவிரவாதிகளோட ஹெட்டான இக்பால் கிட்ட தனியா மாட்டியிருந்தாலும் ஆல்ரெடி அவனை கொல்லணுன்ற ப்ரீ பிளானோட போயிருக்கிறதுனால அவனுங்களுக்கு சப்ளை பண்ணியிருந்த வெப்பன்ஸ்ல நம்ம ஹீரோ பாம்பு வச்சிருப்பாரு. அந்த பாம்பை வெளியில இருக்க ரிஸ்வான் கிட்ட சொல்லி பிளாஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த பிளாஸ்ட் நடக்கும்போது அவ்வளவுதாங்க, அந்த இடத்துல ரெண்டு கேங் இடையே பயங்கரமான ஒரு சண்டை. ஒரு பக்கம் பொலாச்சி இனத்தை சேர்ந்தவங்க ஹீரோ அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த ISIS தீவிரவாதிகளை எதிர்த்து பயங்கரமா ஷூட் பண்ண அவனுக்கிட்ட மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒருத்தனை விடாம போட்டு பொலம் பொழகிறாரு. கடைசியா இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்த ISIS ஓட ஹெட்டான இக்பால் இருக்கான, அவனை நம்ம ஹீரோ துரத்தி அடிக்கிறாரு. அவன் ஹீரோ கிட்ட தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா பின்னாடி நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டே ஓட குறிப்பிட்ட இடத்துக்கு போனதும் நம்ம ஹீரோ கையில அவன் வசமா மாட்டிக்கிறான். ஆனா அவன் கையில ஒரு சங்கிலியால நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க நம்ம ஹீரோ ஒரு ரிவர்ஸ் பிளிப் அடிச்சு அவன் எந்த சங்கிலியால ஹீரோ கழுத்தை நெரிச்சானோ அந்த சங்கிலியில ஒரு ஷார்ப்பான கத்தியை கட்டி இக்பாலை ஓட விட்டு ஒரே போடு. அவ்வளவுதான், அவன் கால் துண்டா போயிடுது. அதுக்கப்புறம் அவனை துள்ள துடிக்க சங்கிலியால் கட்டி தூக்கிட்டு போயிட்டு பெட்ரோல் டேங்க் உள்ள போட்டு நீ இந்தியாவை எதிர்க்கணும்னு ஒருத்தனும் கிளம்ப கூடாதா அப்படின்ற மாதிரி அவனை கொளுத்தி விடுறாரு. அவ்வளவுதாங்க, அவன் அந்த ஸ்பாட்லேயே பிளாஸ்ட் ஆகி இறந்து போறான். இப்படி என்னதான் இக்பால் இறந்தாலும் நம்ம ஹீரோடைய அடையாளம் அந்த ஊருக்குள்ள ரிவீல் ஆனதுனால போலீஸ் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சாங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த ஊர் போலீஸ் கிட்ட மாட்டினதும் எஸ்பி அஸ்லாம் அவருடைய சாவுக்கு நம்ம ஹீரோ தானே காரணமா இருந்தாரு. அதனால அவர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை கட்டி வச்சு கொடூரமா டார்ச்சர் பண்ணி இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க சொல்றா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போட்டு கொடூரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த ஊர் இன்டெலிஜென்ஸ் அசான் ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த அசானுக்கு இந்தியால இருக்க நம்ம மாதவன் கிட்ட இருந்து போன் கால் வருது. எங்க ஆளு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை சேஃபா பார்டர்ல கொண்டு வந்து விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த அசான் வந்து ஏன்பா அஜய், ஒரு இந்தியன் ஸ்பை எங்க ஊருக்குள்ள வந்து இவ்வளவு வேலை பண்ணிருக்கான், இவனை நாங்க எப்படி உயிரோட விடுறது, இவனை வச்சுதான் இன்னும் மத்த ஸ்பைங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் நாங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தென்னாவட்டா பேச அப்ப கால்ல இருக்க நம்ம அஜயா, இங்க பாரு அசானே, உங்க நாட்டுடைய நியூக்ளியர் ஒப்பந்தத்தை பத்தி மத்த நாடுகளுக்கெல்லாம் நீ சீக்கிரட்டா வித்தல, அதை நாங்க எப்பவோ வீடியோ எடுத்திருக்கோம், உன் போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு, இந்த விஷயம் மட்டும் நாட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு உன்னை தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சே கொண்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ அனுப்ப எஸ் எல்லா பக்கமும் நம்ம இந்தியன் இன்டெலிஜென்ஸ்க்கு கண்ணு இருக்கிற மாதிரி பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆன இந்த அசான் பண்ண டபுள் கேம் இவனுக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கானுங்க. அதை பார்த்து அசான் ஒரு மாதிரி நடுங்கி போயிடறான். அதுக்கப்புறம் கால்ல இருக்க அஜய் கிட்ட இப்ப என்னால இவனை விட முடியாதுப்பா, இப்ப வெளியில இந்தியன் ஸ்பையை பிடிச்சிருக்கோம் மாதிரி ரிவீல் பண்ணிட்டோம், இவனுக்கு பதிலாக நான் வேற யார் இங்க கொண்டு வரது அப்படின்னு சொல்ல அதுக்காக தான் ஜெயில ஒருத்தனுக்கு சோறு போட்டு நான் வளர்த்துட்டு இருக்கேன், அவனுடைய பேர் உசேர் அப்படின்ற மாதிரி அங்க அடி வாங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ சொல்றாப்புல. உசேர் வேற யாரும் இல்லைங்க, படத்துடைய ஆரம்பத்துல ரஹ்மான் டகாய்ட்டுக்கு அப்புறம் உசேர் தான் அவனுடைய இடத்துக்கு வரணுன்ற மாதிரி அவனுக்கு ஆசை காமிச்சு பதான் கேங்ல இருந்த அர்ஷத்தோடைய தலையை பப்ளிக்ல வெட்ட வச்சு அதே காரணம் காட்டி ஜெயிலுக்கு அனுப்பின அந்த உசைரை தான் பலிகாடா நம்ம ஹீரோ தனக்கு பதிலா அவன் தான் ஒரு ஸ்பைன்ற மாதிரி மாத்தி விட்டுட்டு யார் கையில நம்ம ஹீரோ பிடிபட்டாரோ அவர் கையாலே அன்னைக்கு நைட் பார்டர்ல கொண்டு வந்து நம்ம ஹீரோவை போட்டுறாங்க. ஹீரோவை பிக் பண்றதுக்காக ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா இங்க தாங்க பாடத்திலே ஒரு மரண ட்விஸ்ட். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோடைய மாமனாரான ஜமால் ஜமீல், அந்த ஊருடைய கரப்டடான பொலிட்டீஷியனா பார்ட் 1ல இருந்து இருந்திருப்பாரு. இவர் எதுக்காக நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காருன்னா, நம்ம ஹீரோ எப்படி சில வருஷங்களா இந்த நாட்டுக்குள்ள ஒரு இந்தியன் ஸ்பையா வந்திருக்காரோ 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஸ்பையா இந்த நாட்டுக்குள்ள வந்து பொலிட்டிஷியனா மாறி இருக்கிறது தான் இந்த ஜமால் ஜமீல். அவர் இப்ப நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட பாருப்பா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, திரும்ப நம்ம நாட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, போய் கொஞ்சம் ஓய்வெடு, உன்னுடைய மனைவி குழந்தைங்கள மறந்துடு, நீ இங்க இருந்தா அவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி
ஹீரோவை ஃபிளைட் ஏத்தி இந்தியாவுக்கு அனுப்பிறாங்க. இப்படி நம்ம ஹீரோ இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு இந்தியா வந்து இறங்கினதும் இந்தியன் ஸ்பையா பாகிஸ்தானுக்கு அனுப்பின மாதன் வந்து ரிசீவ் பண்றாரு. நீ பண்ணது மிகப்பெரிய சாதனை, உன்னாலதான் இன்னைக்கு நம்ம நாடு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம பீஸ்ஃபுல்லா இருக்கு. இதுக்கப்புறமும் உனக்கு இன்னும் நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ அவங்க கொடுத்துருக்க ஹோட்டல் ரூம்ல வெயிட் பண்றாரு. இப்போதான் ஒரு ஒய்ஃப் குழந்தைங்களுடைய போட்டோ எடுத்து பாக்குறாரு. பயங்கர எமோஷனோட அந்த போட்டோ பார்த்துட்டு அப்படியே எரிச்சு போட்டுட்டு அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பி நம்ம ஹீரோ அவருடைய சொந்த ஊரான பதான்கோட்டுக்கு வந்து சேர்றாப்புல. அப்படி பதான்கோட்டுக்கு வந்ததும் தன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் பாக்குறதுக்காக பயங்கர எமோஷனோட அவருடைய வீட்டை நோக்கி போறாரு. அந்த வீட்டுல ஹீரோவுடைய அம்மா, தங்கச்சி குழந்தைங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நம்ம ஹீரோ தூரந்து பாக்குறாரு. அப்படி நம்ம ஹீரோ தூரந்தே பார்த்துட்டு இப்படி சந்தோஷமா இருக்க தன்னுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம போனா நம்மளால ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ சொல்லிட்டு தூரந்தே அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கண் கலங்கிட்டு அங்க இருந்து திரும்ப நம்ம நாட்டுக்கு சேவ் பண்றதுக்காக ஹீரோ கிளம்பி போறாரு. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி